இறை இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் இயேசு ஆண்டவர் கூறுகிறார், தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக இந்த இறைவார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் சுட்டிக்காட்டும் தமக்கென்றே வாழ்வோர் பட்டியலில் நாம் இடம்பெற்றுவிடக்கூடாது என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அப்படிப்பட்டோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் என்று எச்சரிக்கிறார் ஆண்டவர். இங்கு வாழ்வு என்பது நிலை வாழ்வை குறிக்கிறது அல்லவா? இந்த உலகில் நாம் வாழப்போவது வெகு சில காலமே. அதன் பிறகு நமக்கு நித்திய வாழ்வு, நிலை வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது. என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருக்க போகும் வாழ்வு அது. எனவே நமக்கு அந்த நித்திய வாழ்வுதான் உண்மையிலேயே முக்கியமானது, தேவையானது. இவ்வுலக வாழ்வில் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக சௌகரியமாக வாழ்கிறோம் என்பதை விட நமக்கு நித்திய வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு முக்கியம். அதற்கு நாம் தமக்கென்றே வாழ்வோரின் குழுவில் இருக்கவே கூடாது என்பது மிக மிக அவசியம். தமக்கென்றே வாழ்வோர் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று சிந்திப்போம். தமக்கென்றே வாழ்வோர் தங்களது நலன்கள், தங்களுடைய சந்தோஷம், தங்களுடைய சௌகரியம், வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து இவற்றிலேயே குறியாக இருப்பார்கள். பிறருடைய துன்பங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். தங்களை சுற்றி இருப்போரின் மேல் அக்கறை கொள்ள மாட்டார்கள். கடும் துயரத்தில் இருப்பவர்களை தேடிப்போய் ஆறுதல் கூறுவது, அவர்களுக்கு உதவி செய்வது, கை தூக்கி விடுவது, இது போன்ற காரியங்களில் அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் தங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா என்றுதான் பார்ப்பார்கள். பிறருடைய தேவைகளை பற்றிய சிந்தனையே அவர்களுக்கு இருக்காது. இது போன்ற சுயநல அணுகுமுறை ஏதாவது நம்மிடம் தென்படுமானால் நாம் தமக்கென்றே வாழ்வோர் பட்டியலில்தான் இன்னும் இருக்கிறோம் என்று பொருள். இந்த அணுகுமுறையை நாம் உடனே மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். நம்மை பற்றியே சிந்திப்பதை குறைத்து கொண்டு பிறரை பற்றி அதிகமாக நினைக்க வேண்டும். பிறர் நல சிந்தனைகளை நாம் வளர்த்து கொண்டால் தமக்கென்றே வாழ்வோரில் ஒருவராய் நாம் இல்லாதபடி இறைவன் நம்மை காப்பார், நமக்கு நித்திய வாழ்வை அளிப்பார். இன்றைய இறைவார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.